Hi guys, good morning. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்படி உட்காந்துருக்கேன் காலங்காத்தால. ஏன்டா அப்படி உட்காந்துருக்க? உட்காந்துருக்குது ஏன்டா கப்பல கான் போட்டு அப்படி உட்காந்துருக்க? ரொம்ப பசிக்குது அதனால எக்ஸ்ட்ரா ஒரு தோசை. நான் ஒருத்தனை வரப்போ எனக்கு கம்பெனி கொடுறா அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு வேற உடம்பு சரியில்லை இன்னைக்கு. நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஹரி போகிறப்போ எப்படி கம்பெனி குடிக்க வரப்போ அப்படியே கம்பெனி மட்டும் கொடுத்துட்றான் அப்படின்னு. அடினா எப்படிப்பா தூங்குறான். வண்டி ஸ்பர்ன் பிரேக்லாம் அடிக்கிறேன். இஷ்டத்துக்கு வண்டி ஃப்ரண்ட்ல விட்டுறாங்கன்ட்டு அப்பயுமே சார் ஜர்க்காகி திரும்பி தூங்குறாப்புல. அடே ஃபர்ஸ்ட் திங் ஆக்சுவலி எனக்கு வந்து இன்னைக்கு உடம்பு சரியில்லை. ஆக்சுவலி தீப்ஸுக்கு நேற்றுலேருந்து உடம்பு சரியில்லை. நாங்கள் கொஞ்சம் ட்ராவல்லே இருக்கோம். ஸோ அந்த ட்ராவல்னால எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒத்துக்கல. மேபி எனக்கு வந்து மோஸ்ட்லி வாட்டர் சேஞ்சுனால இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவளுக்கு நேற்று ஃபுல் த்ரோட் பெயின், அவளால் பேச முடியல, எச்சி முழுங்க முடியல. அதுலேருந்து அப்படியே அவர் ஃபீவர் ஆகி ரொம்ப அப்படியே நடுங்கி அப்புறம் நைட்டு ஆக்சுவலி லக்கிலி நாங்கள் அடையாளம் இருந்தோம். அடையாளம் இருந்ததுனால ஆன்டி டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து அவளை படுக்க வச்சுட்டாங்க. சரி ஓகே டன்னு. பட் என்ன மாட்டோம்னா இன்னைக்கு டியூஸ்டே நாங்கள் வந்து முருகர் கோயில் போயிட்டுருக்கோம். அது மேபி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தீப்ஸுமே போகிறான்றது வந்து அவளை ப்ராட்காஸ்ட்டில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஸோ 6 வீக்ஸ் அவளோட முடிஞ்சிச்சு. நான் 9 வீக்ஸ் போகிறேன். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி 8th வீக். நான் யோசித்தேன் இப்போ நம்ம கோயிலுக்கு வர போகணும், நைட்டு இவளுக்கு வர உடம்பு சரியில்லை, இவ்வளோ தனியாக எப்படி விட்டு போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் சரி ஓகே ஆன்டி சொன்னால் இங்கேயே விட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. பட் அப்போயுமே வந்து நைட் அவளுக்கு என்னாச்சும் ஹெல்த் தேவைப்பட்டுச்சுன்னா என்ன பண்ணான்னு சொல்லிட்டு ஒரு தாட்லேயே இருந்தேன். பட் கடவுள் புண்ணியத்தில் ஓரளவு கம்மியாச்சு. பரவாயில்லாமல் ஆனதுக்கப்புறம் சரி ஓகே போகலான்னு நான் கிளம்பிட்டேன். பட் என்ன மாட்டேன்னா நான் நைட்டு ஒரு சொட்டு தூங்கலை. சரி ஓகே நைட்டு தூங்கலாம், நான் இப்போ போய் தூங்கினா நீங்கள் சொல்லுவீங்க. நான் ஆப்வியஸ்லி தூங்க தான் போகிறேன். பட் என்ன மேட்டர்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்குமே லைட்டாக ஆக்சுவலி நேற்று ஈவினிங்லேருந்து எனக்கும் த்ரோட் பெயின் இருந்துச்சு. என்ன பண்ணேன்னு தெரியாமல் அப்புறம் வந்து ஹாட் வாட்டர் வச்சு சால்ட்லாம் கலக்கி காகிள் பண்ணிட்டு ஃபுல்லாக ஒரு செம்பு சுடுதண்ணி வச்சுட்டு அதை குடிச்சிட்டு வேற கோயிலுக்கு கிளம்பணும்னு சொல்லிட்டு டக்குனு கோயிலுக்கு கிளம்பிட்டு கோயிலில் போயிட்டு முருகர் நல்லபடியாக பார்த்தாச்சு. முருகருக்கு தேங்க்யூ சொல்லியாச்சு. அட் சேம் டைம் உடம்பு எங்களையும் பார்த்துக்கோங்க. நாங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாரையுமே பார்த்துக்கோங்க. அதாவது உங்களை சொல்கிறேன், எல்லாருமே பார்த்துக்கோன்னு வேண்டிட்டு வந்துட்டேன். இப்போ ஓரளவு கொஞ்சம் பெட்டர்னா நைட்டு என்னால் சுத்தவும் இல்லை. நான் லிட்டலாக வந்து இந்த ஃப்ளாஸ்க் வந்துட்டு நான் எடுத்துகிட்டு போனேன். கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி சுடுதண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு குடித்தேன். இது இல்லைனா காலி. நான் என்ன யோசிச்சேன்னு தெரியல. நானே பரவாயில்ல ஃப்ளாஸ்க்லாம் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு வந்தேன். நவ் பெட்டர். ஓகே கொஞ்சம் பெட்டர் ஆகிருக்கு. திரும்பியும் போயிட்டு டேப்லெட் போடணும்னு நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் பசி, செம்ம பசி. அதனால தான் நாங்கள் இது வரைக்கும் கோயிலுக்கு போயினோம். பட் எந்த வாட்டியுமே நாங்கள் சாப்பிடல கோயில் பக்கத்தில். பட் எனக்கு ரொம்ப பசி என்னன்னே நான் கண்ட்ரோல் பண்ண முடியல. அட் த சேம் டைம் நான் திரும்பியும் ஒரு 1 hour கார் ஓட்டணும். பசியில் தூக்கெல்லாம் ஓட்டினா வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குனு அங்கேயே பக்கத்தில் போயிட்டு ஒரு 2 தோசையை சாப்பிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு வண்டி எடுத்தேன். ஐ திங்க் அதனால கொஞ்சம் எனர்ஜி கிடச்சிது. நான் இப்போ வரைக்கும் மேனேஜ் பண்ண முடியுது. ஆனால் இன்னும் ரீச் ஆனோடனே தூங்கிடுவேன், நல்லா தூங்கிடுவேன். இதில் இன்னொரு மேட்டர்னா இன்னும் நிறையா பெண்டிங் ஒர்க்ஸ் இருக்குது. என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம்னு தெரியல. 2 பேருக்கும் உடம்பு சரியில்லை. யாருன்னா ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைனா கூட இன்னொருத்தங்க மேனேஜ் பண்ணலாம். 2 பேருக்கும் உடம்பு சரியில்லைனா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவு சீக்கிரமாக வந்து உடம்பை சரி பண்ணணுன்றது தான் ஃபர்ஸ்ட் கோலாக இருக்கேன் எங்களுக்கு. அண்ட் கைஸ் நம்ம இப்போ ஒரு ஏரியா தாண்டி வந்தோம். அங்கே தான் நம்மளோட கச்சேரி ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஏரியா வழியாக தான் நம்ம கிராஸ் பண்ணி போவோம். அப்படிலாம் தோணும். அண்ட் உங்களுக்கு இது வரைக்கும் நான் சொன்னதில்லை. பட் எந்த ஏரியானும் நான் மென்ஷன் பண்ணணுன்ற அவசியம் இப்போதைக்கு இல்லைன்றது எனக்கு தோணுது. அதனால் நான் மென்ஷன் பண்ணல. இங்கே தான் நம்மளோட கச்சேரி ஆஃபீஸ் இருக்குது கைஸ். அண்ட் எஸ் யாரெல்லாம் இன்னும் வந்து கச்சேரி சேனல் பார்க்காம இருக்கீங்களோ, யாருக்கெல்லாம் இன்னும் மேட்ரு நியூஸ் தெரியாதோ அவங்களுக்குலாம் நான் திரும்பி சொல்கிறேன். கச்சேரியில் நம்ம வந்து திரும்பி வீடியோஸ் போட ஆரம்பிச்சிட்டோம். டெய்லி ஈவினிங் 5:30க்கு ஒரு வீடியோ அப்லோட் ஆயிரும். மறக்காமல் பாருங்கள். அது பிடிக்கும், என்ஜாய் பண்ணுறீங்க நம்புகிறேன். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், இன்கேஸ் மிஸ் ஆயிருந்தால் பரவாயில்ல, இந்த vlog பார்த்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் கிளிக் பண்ணி கச்சேரி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஓகே ஓகே
மெயினாக சொல்ல இந்த மேட்டரே மறந்துட்டேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்துட்டு தண்ணி நிறையா குடிங்க. இன்கேஸ் பாசிபிள்னா வந்து ஹாட் வாட்டர் கூட குடிங்க. நிஜமாக சொல்கிறேன், நிறையா வந்து ஃப்ளூ ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டுட்டு இருக்கேன். அண்ட் இந்த வெயில் காட்டுற காட்டுக்கு நம்ம தண்ணி குடிக்கல, நம்ம பாடி ஹைட்ரேட்டாக வச்சுக்கலன்னா நம்ம காலி கைஸ். அதனால எல்லாருமே வந்து ரெக்வஸ்ட், எல்லாருமே மறக்காம தண்ணி குடிங்க. சரியா, தண்ணி குடிங்க, ஹைட்ரேட்டடாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஓகே. அண்ட் இன்னொரு மேட்ரு, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ உடனே போயிட்டு நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. அனாலிட்டிக்ஸ்ல பாக்குறப்போ நிறைய பேர் பாக்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் ஆன்ல வச்சுக்கோங்க. ஸோ 9:30 ஆனால் நம்ம vlog வரும்ல, அப்போ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன். ஐ நோ நீங்களே போய் பார்த்துருவீங்க, பட் ஸ்டில் ஓகே, சப்ஸ்கிரைப். A few moments later. லீவ்ஸ் இந்தா. Hey, these life tape, these daily tapes. Mixtape. அதெல்லாம் these daily tape mixtapes. நல்லா இருக்கு. பாவங்களா தப்பா போயிட்டு இருக்கறானுங்க டிப்ஸ். ஆமா, these daily tape மட்டும் தான் வரும். அவனுங்களே மிக்ஸ்டேப் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கானுங்க. நான் வெறுமனே தீப்ஸ் டெய்லி டேப் மட்டும் தான் போட்டேன். அப்ப these daily மட்டும் நீ போட்டுறணும். mixtape அவங்களே ஆட் பண்ணிக்கலாம். பிச்சு ஆய் பிச்சு. ஐயோ, ஏன் மேலே மாட்டேடி? என்ன பண்ற? பிச்சு உனக்கு நிறைய வாங்கி கொடுத்தோ. அகி கொடு தரேன். நம்ம கொடைக்கானல் போலாமா? பாப்ஸியோட கேட்டே இருந்தா. பாப்ஸியோட ரொம்ப மிஸ் பண்றாங்க. பிச்சு, உனக்கு முடி வெட்டுவோமா சாட்டர்டே? பாப்ஸிக்கோ ஹேர் கட். ஓகே, சேர்ந்த மாதிரி. மிஸ் யூ பாப்ஸி சொல்லிடு. பாப்ஸி ஜிதி ஏதோ கொடுக்குறாங்க பாரு, வாங்கிக்கோ. பொறுமையா வச்சு சாப்பிடு. கவர் அந்த அந்த இந்த பையன் நான் எடுத்துக்கிறேன். ஜெப்டாப் என்னது இது? நான் எடுத்துக்கிறேன். எனக்கு நான் அப்படியே நான் பிச்சோட தூக்கிறேன். போலாமா? குத்துதா? தீதிட்டு போய் கவர் வாங்கிக்கோ. எப்பா 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 பொறுமை, வெயிட் பண்ண. போலாம், கீழே போகும்போது போலாம். ஜிங்கிச்சான் 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 ஜிங்கிச்சான். நான் டான்ஸ் ஆனா உனக்கு சிரிப்பு வருதா? என்னை பார்த்தா எப்படி இருக்கு? நான் டான்ஸ் ஆனா உனக்கு சிரிப்பு வருதா? அவ இல்லைன்னு சொன்னா, அவ கியூட்டா இல்லைன்னு சொன்னா. ஆமா ஆமா ஆமாவா 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 ஆமா 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 ஆமா. எங்க அக்கா வந்து கேனடால இருக்கால, அவளோட தம்பி ஃப்ரெண்டு வந்து இங்க வந்திருக்கான். அதனால அவன் மூலியமா என் அக்காவுக்கு அனுப்ப வேண்டியது தான் அனுப்பிச்சுட்டு இருக்கோம். அதனால எதுக்கு சிரிச்சுக்கிட்டு இருக்க? நீ ஏன்டி சிரிக்கிற? மண்டையை பாரு எப்படி வச்சிருக்காங்க. சொரியாத சீவு, ஏன் இப்படி பண்ற நீ? என்னது இது? நம்ம அக்கா நமக்கு தெரியாம என்னெல்லாமோ போட்டிருக்கா. அனுப்பிச்சு விட்டேன். இந்த லிங்க்ல நான் அனுப்பவே இல்லையே. இது வேற யாருன்னா அனுப்பிச்சிருப்பாங்கம்மா. பிரவுன் ஸ்மோக்கி காஜலா போட்டு பார்த்தா அனுபவம். சரிவா, அவட்ட அப்புறம் கேட்டேன். ஜிங்கிதான் ஜிங்கிதான். எதுக்கு நீ சிரிக்கிற? ஓபன் பண்ண போறா, பண்ணு. பிச்சுவோட ஃபர்ஸ்ட் மைக்கா. எப்பாடி எப்பாடி எனர்ஜி பத்தி எவ்வளவு வச்சிருக்காங்க. மைக்கா அன்பேக்கேஜிங். பிச்சு, இனிமே நம்ம பியூட்டி கிரியேட்டர் ஆவறோம். பிச்சு ஃபர்ஸ்ட் பியூட்டி கிரியேட்டர், நேபாளி தமிழ் பியூட்டி கிரியேட்டர் நீதான். அப்பா நெயில் பாலிஷ் பிச்சு போட்டுடவா? நெயில் பாலிஷ் போடவா? காமி, நெயில்ஸ் காமி. பாத்துடி. லெஃப்ட் ஹேண்ட் காமி. காட்டு, கை காட்டு, கை காட்டு. வாவ் பிச்சு, அழகா இருக்கு. ஃபேன்ல ஆறு, ஃபேன்ல ஓடு போ. அங்க ஃபேன் இருக்குல்ல, ஃபேன்ல போய் வச்சு ஆறிடும். ஃபேன்ல இப்படி ஆறு, ட்ரை பண்ணு. சூப்பர். ஏய், உடனே எல்லாம் காயடி போடி. டைம் ஆகும். வெய் ஃபேன்ல வை, கூது. யார் அப்படி பண்ணுவாங்க பிச்சு? அண்ணாவா? அண்ணே என்ன பண்ணுவாங்க? ஏபிசிடி சொல்ல மாட்டேன் நீ? அப்பெல்லாம் சொல்லுவதானே, மறந்துட்டியா? ஏபிசிடி சொல்லு. ஏபிசிடி